மேலும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இது. உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான், மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறான். இதுவும் என்னது, ஒரு கடினமான சோதனை. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்காங்க இல்லையா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களில் சிலர் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல வச்சுருந்தாங்கல்ல குறைஷிகள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னே அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே எதெல்லாம் அவங்க காலத்தில் பாவம்னு இருந்திருக்கோ அந்த பாவங்களை இந்த கூட்டம் இருக்கு இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மூமின்கள், அந்த கூட்டம் அந்த பாவங்களை செஞ்சுருக்கு. இப்போது அவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்போ திருந்திட்டாங்க, திருந்தி வாழ்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு திருடவங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை ஒருத்தர் பிடிச்சி, இவர் அபு சுஃபியானோ இன்னொருத்தரோ அது பிடிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பார். முடிக்க முயற்சி பண்ணும்போது கையில் வாள் எடுத்துகிட்டு இவர் நடுவில் இந்த போலீஸு அந்த இதில் ஜெயிலில் பார்த்துட்ருப்பாங்க, நடுவில் கயிறை வச்சு பிடிச்சி ஆட்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வாழை வச்சு கட் பண்ணி விட்டுட்ருப்பார், கையெடு கையெடு கையெடுன்ட்டு. அப்போ தான் அவர் திரும்பி கேட்பார், நீ திருட்டு பையன் தானே நீங்கள், எங்கள் ஊரில் காசு திருட்டிட்டு ஓடினவன் தானே நீங்கள் அப்படிம்பார். அவர் சொல்லுவார், ஆமாம் வழிகாட்டில் இருந்தால் அல்ல என்னை நேர் வழிபடுத்திட்டேன். ஸோ அந்த மாதிரி பஞ்சத்தில் இவங்க இருந்தவங்க, அதே இல்லாமல் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டில் சில பிளாக் மார்க்ஸ் இருக்குது. இப்போ அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிப்பா அல்லாஹ் அருள் புரிகிறாங்கங்கிற இல்லை, நீ எதெல்லாம் பாவம்னு சொல்கிறீல்ல, அந்த பாவத்தெல்லாம் செஞ்சவன் தானே இவன், புரியுதா, அந்த பாவத்தெல்லாம் அவன் செஞ்சுருக்கான்ல. ஆனால் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் திடீர்னு என்ன பண்ண, ஒரு கட்டத்தில் தர்காவுக்கெலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வரும்போது மௌலூது நான் தான் ஓதிட்டுருப்பேன். திடீர்னு மௌலூது நிறுத்தின உடனே அந்த வருஷம் பயங்கர சர்ச்சை நடக்குது இங்கே நம்ம ஃபேமிலி சர்க்கிளில். அது எப்படி இவன் நிறுத்தலாம், அது எப்படி நிறுத்தலாங்கிறேன். அப்போ கடைசி அவங்க வச்ச ஆர்கியூமெண்ட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன, போன வருஷம் செஞ்சுருக்குல்ல, அப்புறம் என்ன இந்த வருஷம் செய்யணும். அதான் சொன்னேன், போன வருஷம் எனக்கு அறிவு இல்லை, இந்த வருஷம் எனக்கு அறிவு எல்லாம் கொடுத்துட்டான், நான் செய்ய மாட்டேன். அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன, போன வருஷம் செஞ்சு இல்லை, எப்படி அந்த பாவம் இருக்கத்தானே செய்ய போகுது, இருந்துட்டு போ. ஒரு மொழுது ஓதுனாலும் ஒரு பாவம் தான், 2 மொழுது ஓதுனாலும் இருப்பான், சேர்த்து ஓதிப்போ. அப்போது விஷயம் என்ன புரிஞ்சுக்கும். அப்போ நம்மளும் ஒரு கட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறது வெளியே போனோம்னா, அடே நீயா, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, என்கிட்ட காசு வாங்கிட்டு நீ இதை பண்ணல அது பண்ணல, நம்முடைய அந்த பழைய ட்ராக் ரெக்கார்டை அவங்க கிளறுவாங்க. அதுக்கு எல்லாம் கவுண்டர் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், என்னைக்கு குரானை பற்றிய தெளிவு உங்களுக்கு தரப்பட்டு விட்டதோ, என்னைக்கு குரான் பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம்தான் பாவம் கணக்கு. அதுக்கு முன்னாடி செஞ்சது, உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு, அறியாமைனா ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி, அதாவது அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதை திருந்தி மேலும் தன்னை திருத்தி கொண்டால் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். அது ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? குறைஷிகளை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு என்னடா காண்டு? ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, இவங்களுக்கா அல்லாஹ் அருள் புரியணும்னு நீங்கள், அது ஏன் இஷ்டம். அடுத்து என்ன சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் வண்டவாளம்லாம் என்னான்னு தெரியுமா, நான் தெரியாமல் தான் நான் வச்சுருக்கிறேன்னா என்ன, அல்லாவுக்கு தெரியாதா இவங்க வண்டவாளம் என்னன்ட்டு? அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன், நீயும் வா உன்னை மன்னிச்சு விட்றேன் எல்லாம் சொல்கிறான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறான். அந்த மாதிரி பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டவங்ககிட்ட அல்லாஹ் ரொம்பவும் இரக்கம் காட்டி நடந்துக்கிறான். அல்லாமா இக்பால் யார், இந்தியாவை பயங்கரமாக புகழ்ந்து ஒரு பாட்டு பண்ணார், சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா. அது நேஷ்னாலிட்டியை அதாவது நேஷ்னாலிட்டியை அவர் சரி கண்டுட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில். அடுத்து ஒரு கடைசி கட்டத்தில் கவிதை எழுதுகிறாரு, சாரே ஜஹான் ஹமாராங்கிற. ஃபஸ்ட்டு சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னார். இப்போ என்னங்கிறார், சீனோ அரப் ஹமாரா இந்துஸ்தான் ஹமாரா ஹம் புல்புலே ஹே உஸ்கி சாரே ஜஹான் ஹமாராங்கிறார். மொத்த உலகமே எங்களுக்கு தான், அல்லாஹ் மூமின்களுக்கு தான் கொடுத்தான் கலிஃபாவா. இதில் அந்த மாதிரியான தவறுகளை வச்சு அந்த கொள்கையவே தூக்கி டேமேஜ் பண்ண முடியாது.
அவர்களுடன் இரக்கத்தோடு அல்லாஹ் நடந்துக்கிறான். இவங்க பயந்து போயிருக்காங்க, நான் அவங்களுக்கு இரக்கம் காட்டுறேன்.